என் செல்லக் குழந்தையே, நல்ல நாளில் மஞ்சள் அலங்காரத்தோடு இந்த வராகி உன் கண் முன்னால் வந்திருக்கிறேன் என்றாள். நிச்சயமாக சுப செய்தி ஒன்று இன்று உனக்கு என்னிடத்திலிருந்து கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். முதலில் நீ நம்ப மாட்டாய். ஆனால் நடந்த பிறகு நிச்சயமாக என் குழந்தை, உன் தாயானவள் எனக்கு நன்றி சொல்ல வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகியின் மீது அன்பு கொண்ட என் பிள்ளைகளுக்கு இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் தாயானவள் நான் உன் முன்னால் தோன்றி உனக்கான மங்கள நிகழ்வுகளை எல்லாம் நடத்தப் போகின்ற இந்த தருணத்தில் எக்காரணம் கொண்டும் உன் அம்மா என்னை நீ விட்டு விடாதே. நான் உன்னிடத்திலிருந்து நன்றியை ஒருபோதும் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் உன்னுடைய அன்பை எப்பொழுதுமே நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றேன். உன் தாயானவள் என் மீது கொண்ட அன்பை நீ வெளிப்படுத்துகின்ற நேரம் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்காக வந்ததற்கான முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறேன். என் குழந்தையே, இந்த வராகி உன் முன்னால் வருகின்ற இந்த நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வுகள் கிடைத்துவிடும். எந்த விடியலும் நல்ல விடியல்தான். அதனை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் அது உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டுமா அல்லது கெட்டதை கொடுக்க வேண்டுமா என்று மட்டும் முடிவு செய்யப்படும். உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த வார்த்தைகளை நீ கேட்க தொடங்கு. எதிர்பாராத நேரத்தில் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்தமான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைக்கும். நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒரு தலைகீழான திருப்பம் அப்பொழுது நடந்தே தீரும். எதிர்பாராத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுது அதையெல்லாம் நீ என்னவென்று உணரப்போகின்ற தருணம் அது. இத்தனை நாளும் இந்த வராகியின் அன்போடு என் குழந்தை நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேலும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எதையும் நான் உன்னிடத்திலிருந்து பறிக்கப் போவதும் இல்லை. எந்த ஒரு விஷயமும் உனக்கு கிடைத்ததை எண்ணி நான் பொறாமைப்பட போவதும் இல்லை. ஏனென்றால் உன் மீது முழுமையான அக்கறை கொண்டு எப்பொழுது உனக்கு நல்லதை நடத்த முடியும் என்று இந்த நேரத்தில் உன் முன்னால் அதை நடத்தி கொடுக்க நான் முழு மனதோடு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வராகி நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் என்று சொல்கிறேன். ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. உனக்கென நான் உன் முன்னால் வருகின்ற இந்த தருணங்களை நீ எப்பொழுதுமே இந்த அம்மாவின் அன்போடு உன் வசமாக்கிட எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். வராகி உனக்காக வருகிறாள். உன் முன்னால் நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை கொடுக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றியை என்றும் என்றென்றும் நீ நிறைவாக ஏற்றுக்கொண்டாயானால் உனக்காக நான் வருவதை உன்னால் உணர முடியும். இல்லை, அம்மா ஏதோ வருகிறாள், பேசுகிறாள், செல்கிறாள் என்பது போல உனக்கு எல்லாமும் மாறிவிடும். நான் நினைத்ததை சாதித்து கொடுப்பவள். என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் அது என்னுடைய கஷ்டம் என்று நினைப்பவள் அல்லவா? உனக்கு ஒரு வேதனை என்றால் அது என்னுடைய வேதனை என்று நினைப்பவள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் வந்து விடாதபடி நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துகிறேன் என்பது
எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். மாற்றங்கள் அத்தனையும் மாறக்கூடியதுதானே. இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல இனி உனக்கு பல நன்மைகளை தருவதற்கு தயாராக இருக்கின்றது. என் குழந்தை, நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்கள் இன்று வேண்டுமானால் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நாளை நிச்சயமாக உன் வசமாக வந்து கிடைக்கும். நாளை நிச்சயமாக நீ கேட்டதை விடவும் பல சிறப்புகளை கொண்டு வந்து உன் கையில் கொடுக்கும். உன்னுடைய உடல்நிலை, உன்னுடைய மனநிலை, இவை எல்லாவற்றையுமே என்னவென்று கருத்துக்கள் கொடுக்கப்படும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் சரியான முடிவுகள் எடுக்கப்படும். ஏனென்றால் இப்பொழுதிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உடல்நிலை சரியில்லை என்று சொல்கின்றவர்கள் வயதானவர்கள் மட்டுமல்ல, சிறு வயதிலிருந்தே எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உடல்நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் இது எல்லாம் நாம் கண்டு துவண்டு விழாமல் நமக்கு என்ன செய்ய வேண்டும், நாம் இதிலிருந்து மீண்டு வர எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து என் பிள்ளை முன்னேறிக் கொண்டே இருக்கிறாய் அல்லவா? எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கவிழ்க்க நினைத்ததோ அந்த இடத்தில் நீ விழுந்து நிற்கின்ற இந்த நேரம் நான் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதும் உன் நினைவில் இருக்க வேண்டும். என் குழந்தைக்கு நான் தருகின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நிச்சயமாக இருக்கின்றது. இந்த பக்குவத்தினால் இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை முன்கூட்டியே உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எதிர்பாராத நிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்து விட்ட பிறகு இனி எதிர்பார்க்கின்ற விஷயங்கள், எதிர்பார்க்கின்ற பல நன்மைகள் உனக்கு நிச்சயமாக நடக்கத்தான் வேண்டும். அந்த நன்மைகளை உன் அம்மா முன்னின்று உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன்னுடைய இலக்கின் மீது உன் கவனம் இருக்க வேண்டும். உன்னுடைய இலக்கை மீறி நீ வேறு எங்கும் உன் கவனத்தை செலுத்தினாயானால் அந்த வெற்றி உனக்கு கிடைக்காது என்பதனை நீ இந்த நேரத்தில் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்லவா? ஒரு கழுகு தினம்தோறும் மேலே பறந்து கொண்டே இருந்தது. இதை பறந்து கொண்டிருப்பதை பார்த்த ஒரு காகம், நம்மிடம் எல்லா விஷயங்களும் இருக்கிறது, இருந்தாலும் இந்த அளவிற்கு உயரத்தை நாம் பறந்ததில்லையே, இந்த கழுகோடு சேர்ந்து நாமும் பறப்போம் என்று சொல்லி இந்த காகமானது அந்த கழுகு பறந்து செல்லும் பொழுது அதன் மேலே ஏறி அமர்ந்து கொண்டது. கழுகானது இந்த காகத்தை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அது மேலே மேலே பறக்க தொடங்கிய பொழுது, ஒரு எல்லைக்கு மேல் செல்லும் பொழுது இந்த காகத்தினால் மூச்சுவிட முடியவில்லை. அதனால் சட்டென்று காகம் கீழே இறங்கி பறந்து வந்து விட்டது. இப்படி சில நாட்களாகவே இது செய்து கொண்டிருந்தது. ஆனாலும் கழுகு பறந்து சென்று தான் நினைத்த இடத்திற்கு சென்று விட்டு தான் வந்தது. மீண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் கடைசியில் இன்று என்ன நடந்தது, எதனால் நான் உன் முதுகில் ஏறி அமர்ந்த பிறகும் கூட நீ என்னை கண்டு கொள்ளாமல் பறந்து கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லி அந்த கழுகிடம் காகம் கேட்டது. அதற்கு கழுகு சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாரேனும் ஒருவருக்கு இது போன்ற நிகழ்வுகள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சூழ்நிலையின் காரணமாகத்தான். நான் நீ என் மீது அமர்ந்திருக்கிறாய் என்பதனை மட்டுமே பார்த்து கொண்டே இருந்தேனானால் என்னுடைய லட்சியத்தை ஒரு நாளும் என்னால் தொட முடியாது. என்னுடைய இலக்கை ஒரு நாளும் என்னால் அடைந்து விட முடியாது. அதனால்
நான் என் பின்னால் இருக்கின்ற உன்னை தூசு போல நினைத்து ஓர் எல்லைக்கு மேல் உன்னால் என்னோடு வர முடியாது என்பதனை தெரிந்து நான் பறக்கிறேன். நான் உன்னை கணக்கில் எடுத்து கொள்ளவும் இல்லை. நீ வருகிறாய் என்பதனை நான் நினைக்கவும் இல்லை. என்னுடைய இலக்கு மட்டும்தான் என் கண்களுக்கு தெரிந்தது. நீ தானாகவே இறங்கி விடுவாய் என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் எந்த ஒரு முயற்சிகளையும் எந்த ஒரு போராட்டங்களையும் வீணாக உன்னோடு போராடி கொண்டிருக்க விரும்பவில்லை. நான் சென்றடைய வேண்டிய இலக்கை சென்றடைவது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளாக இருந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நினைத்த விஷயங்கள் அத்தனையுமே நீ நினைத்த மாத்திரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள முடியும் என்றால் அது உன்னுடைய மனதைரியமும் உன்னுடைய இலக்கை நோக்கிய உன்னுடைய கவனமும் உனக்கு கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நல்ல செய்திகள் நம்மை தேடி வருகிறதோ இல்லையோ நாமே நமக்கான நல்ல செய்தியினை உருவாக்க வேண்டும் என்பதில் நீ முழு கவனத்தோடு இருந்து விட்டால் போதும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நன்மைகளும் என்றும் உன்னை சேர்ந்து வரும் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். சர்வ நிச்சயமான வாழ்க்கை எல்லா பிள்ளைகளுக்கும் உணர்வான வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் வரும்பொழுது அந்த தருணத்தில் நீயும் உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். சந்தோஷம் எங்கே கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் இந்த சந்தோஷம் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும். அந்த நொடி பொழுதில் இந்த வராகி யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் இருந்தாலே உனக்கு சுப செய்திகள் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் செய்யும். எந்த இடத்தில் உனக்கு தடங்கல்கள் உருவாகின்றதோ அந்த இடத்தில் ஏதோ ஒரு தவறை நீ செய்து விட்டாய் என்ற அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலம் உன் கண் முன்னால் தெளிவாக தெரிய வேண்டும். உனக்கு அக்கறை இல்லை என்றாலும் உன் அம்மா எனக்கு உன் மீது அக்கறை இருக்கின்றதல்லவா? எனக்கு உன் மீது நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற உரிமை இருக்கிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி நீ எதை பெறப் போகிறாய் என்பதும் உன்னுடைய கனவில் மனதில் வைத்து கேட்க வேண்டும். உனக்கு என்ன வேண்டும் என்று உன் மனசாட்சியிடம் நீ கேள்வி கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது அது உனக்கு சரியான பதிலை கொடுக்கும். அதாவது தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான செயல்களோடும் நீ இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டாய் என்பதற்காக எப்பொழுதுமே கஷ்டப்பட்டுதான் இருப்பாய் என்று நீ நினைத்தால் அது உன்னுடைய தவறு. உன்னை தாண்டி எத்தனையோ பேர் அவர்களின் வெற்றியை இலக்கை தொட்டு விட்டார்கள். நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற தயக்கத்தினால் இன்னமும் இந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது இதையெல்லாம் விட்டுவிடாமல் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒட்டுமொத்த மன நிறைவையும் பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நில். என் பிள்ளையே, உன்னுடைய வெற்றி என்றும் உனதாகும். உன் வெற்றியை வேறு யார் கைகளுக்கும் ஒப்படைக்க நீ ஒருபோதும் துணிந்து நிற்காதே. உனக்கென இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட அத்தனையையும் நீ சர்வ நிச்சயமாக முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். இந்த இடத்தில் நீ என்று இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி,
நினைத்த லட்சியத்தை அடைந்திட முன்னேறி வா. அம்மா, உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க காத்து கொண்டிருக்கின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.